அழகே அழகு சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். சுரேஷ் தன்னுடைய வேலைக்கு போனதுக்கு அப்புறமா தங்கராஜ் மறுபடியும் சுரேஷ்க்கு ஃபோன் பண்றாரு. உடனே சுரேஷ், தங்கராஜ் மாமா இப்போ எதுக்கு எனக்கு ஃபோன் பண்றாருன்னு தெரியல, எனக்கு ஏற்கனவே நிறைய வேலை இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது தங்கராஜ் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. உடனே சுரேஷ், சொல்லுங்க தங்கராஜ் மாமா அப்படின்னு சொல்லும்போது, என்ன சுரேஷ் ஃபோன் பண்ணா பேசவே மாட்டிக்கிற அப்படின்னு சொல்லும்போது, இல்ல உங்களுக்கே தெரியும் எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஆமா எதுக்கு ஃபோன் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாரு சுரேஷ். உடனே தங்கராஜ் சொல்கிறாரு, வேற ஒன்றும் இல்லை சுரேஷு, நீ இப்போ என் பேச்சை கேட்கணும். உனக்கு நிறைய வேலை இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் இப்போ நீ என் பேச்சை கேட்டாதான் உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். முதல்ல அழகுமதியோட காலேஜுக்கு நீ போகணும். அந்த சார்கிட்ட தெளிவாக பேசணும். அழகுமதியால் நிறைய பிரச்சனை வருது. இனி அழகுமதி உங்கள் காலேஜுக்கு வேலை செய்ய வரமாட்டாங்க அப்படின்னு நீ தான் தெளிவாக பேசி புரிய வைக்கணும். அழகுமதிக்கு மட்டும் இந்த வேலை இல்லைன்னா அழகுமதி வேற வழி இல்லாமல் ஏதாவது ஒன்று தேவைனாலும் உன்கிட்ட தானே கேட்கணும். அப்போ உன்கிட்ட சரியாக பேசி தானே ஆகணும். அழகுமதி இனி நம்ம பேச்சை கேட்கணும்னா அழகுமதி வேலைக்கு போகக்கூடாது. என் பேச்சை கேட்டு நான் சொன்ன மாதிரியே நீ சரியாக அந்த வேலையை செஞ்சனா அழகுமதி வேற வழி இல்லாமல் இங்கே வந்து ராஜலக்ஷ்மி அத்தை ராகவன் மாமா பேச்சை கேட்டு பொறுப்பான மருமகளா வீட்டில் இருக்க வேலையெல்லாம் ரொம்ப நல்லபடியாக செய்வான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை தங்கராஜ் மாமா நீங்கள் என்ன பேசுகிறீங்க, என்னால் இந்த வேலையை செய்ய முடியாது. அழகுமதி நிம்மதியாக தன்னுடைய வேலைக்கு போயிருக்கா. அது மட்டும் இல்லாமல் என்னதான் பிரச்சனை செஞ்சாலும் அழகுமதி கண்டிப்பாக வேலைக்கு போகணும்னு என்கிட்ட சொன்னதால தான் என் அம்மா அப்பா கிட்ட பேசி அழகுமதி வேலைக்கு போகட்டும்னு சொன்னதே நான் தான். இப்போ எப்படி உங்கள் பேச்சை கேட்டு அழகுமதி வேலைக்கு போக வேண்டாம் நான் சொல்ல முடியும்? எப்படி அந்த சார்கிட்ட பேச முடியும்? அழகுமதி என்னை பற்றி என்ன யோசிப்பா? ஏற்கனவே நான் அழகுமதியை புரிஞ்சுக்கிறது இல்லை, அழகுமதி என் பேச்சை கேட்குறதே இல்லை. இப்போ மறுபடியும் உங்கள் பேச்சை கேட்டு இப்படிலாம் நான் செஞ்சேன்னா கண்டிப்பா அழகுமதி தேவையில்லாம பேசி பிரச்சனை செய்வாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா? ஏற்கனவே உங்க பேச்ச கேட்டு தான் அழகுமதி கிட்ட மெதுவா பேச போனேன். ஆனா அழகுமதியால எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியுமே. அதனால இதெல்லாம் தேவையில்ல மாமா அப்படின்னு சொல்லும்போது, என்ன சுரேஷு ஏன் பேச்ச கேட்க மாட்டேங்கிற? உன்னுடைய வாழ்க்கைக்காக தான் சொல்றேன். நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் சொல்றது எல்லாமே சரிதான்னு உனக்கு புரியும். இப்பவே காலேஜுக்கு போயிட்டு அழகுமதியை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வா. நான் அழகுமதி கிட்ட பேசுறேன். இனி அழகுமதி காலேஜுக்கு போக வேண்டாம், எந்த வேலையும் செய்ய வேண்டாம்னு நான் சொல்றேன். அழகுமதி வேலைக்கு போறதால யார் பேச்சையும் கேட்கக்கூடாது, யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம், நம்ம நல்லா சம்பாதிக்கிறோன்னு ரொம்ப யோசிக்கிறா. இப்படிலாம் பேசிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. அழகுமதி என்னதான் பேசினாலும் அழகுமதி கொஞ்ச நாள் தான் அவங்க அம்மா அப்பா வீட்டில் இருக்க முடியும். என்ன இருந்தாலும் அழகுமதி மறுபடியும் உங்கள் வீட்டுக்கு தானே திரும்பி வந்தாகணும். அதனால தான் நான் சொல்கிறேன், அழகுமதி கண்டிப்பாக உன்னுடைய பேச்சை கேட்கணும் சுரேஷு. அதுக்காக நீ இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, நான் பார்த்துக்கிறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு இங்கே வந்து சுரேஷ். ஆனால் சுரேஷ் யோசிக்கிறாரு, இப்போ கண்டிப்பாக தங்கராஜ் மாமா பேச்சை கேட்டு நம்ம இப்படிலாம் செஞ்சால் நமக்கு தான் பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியும். அதனால் பொறுமையாக தான் இருக்கணும். கண்டிப்பாக இப்போ நம்ம தங்கராஜ் மாமா பேச்சை கேட்கவே கூடாதுன்னு சுரேஷ் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. தங்கராஜ் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காரு. சுரேஷ் கிட்ட பேசிட்டேன், கண்டிப்பாக சுரேஷ் என் பேச்சை கேட்டு அழகுமதியோட காலேஜுக்கு போயிட்டு பேச தான் போகிறான். அழகுமதியை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வருவான்ல, அழகுமதி கேள்வி கேட்டால் நானே சரியாக பதில் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் அழகுமதி வேலைக்கு போகிறதால என் பேச்சையும் கேட்காம சுரேஷ் பேச்சையும் கேட்காம வீட்டில் யார் பேச்சையும் கேட்காம என்னென்ன வேலை செய்கிறா. இனி தானே இந்த தங்கராஜ் யாருன்னு அழகுமதி புரிஞ்சுக்க போகிறா அப்படின்னு சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் இங்கே சுரேஷ் வந்து அழகுமதி கிட்ட பேசவும் இல்லை, தங்கராஜ் சொன்ன மாதிரி அழகுமதியோட காலேஜில் போய் பேசவும் இல்லை. அதனால் தங்கராஜ் யோசிக்கிறாரு, சுரேஷே நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறானே, என்ன செய்கிறது? அப்போ நாம தான் காலேஜில் போய் பேசணும். அப்போ தான் அழகுமதிக்கு தெளிவாக புரிய வைக்க முடியும் அப்படின்னு தங்கராஜ் வந்து யோசிக்கிறாரு. பாக்யராஜ் வீட்டுக்கு வந்த உடனே ராகவன் கேட்குறாரு, என்ன பாக்யராஜ், நான் சொன்ன மாதிரியே நீ சுரேஷுக்கு ஃபோன் பண்ணியா, நம்ம வீட்டுக்கு வர சொன்னியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைப்பா ஃபோன் பண்ணலை, நிறைய வேலை இருந்தது, சுரேஷ்க்கு ஃபோன் பண்ணவே இல்லைப்பா, நான் இப்போவே ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லும்போது, என்ன பாக்யராஜ், நான் தான் சொன்னேன்ல ஏற்கனவே அழகுமதியால் நம்ம வீட்டில் நிறைய பிரச்சனை வருது. இதில் தங்கராஜ் மாப்பிள்ளை வீட்லேயும் பிரச்சனை செஞ்சால் அவங்க நம்மளை பற்றி என்ன யோசிப்பாங்க? ஏற்கனவே தங்கராஜ் மாப்பிள்ளை தான் நம்ம எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறாரு, உதவி செய்கிறாரு. அதனால் அழகுமதியால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. பேசாமல் சுரேஷ் மட்டும் நம்ம வீட்டுக்கு வரட்டும், இல்லையா அழகுமதி அவங்க வீட்டுக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா நான் சுரேஷ் கிட்ட பேசினா கண்டிப்பாக அழகுமதியவும் நம்ம வீட்டுக்கு சுரேஷ் கூப்பிட்டு வருவான். அது மட்டும் இல்லாமல் இப்போ அழகுமதி அவங்க வீட்டுக்கு அனுப்புனா இங்கே சுரேஷுக்கு தான் நிறைய பிரச்சனை வரும். உங்களுக்கே தெரியும், அழகுமதி உதவி கேட்டதால தான் சுரேஷோட வேலையில் நிறைய பிரச்சனை வந்திருக்கு. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் ராஜலக்ஷ்மி,
இப்போ நம்ம அழகுமதி கிட்ட எதுவுமே பேச வேண்டாம். மறுபடியும் அழகுமதியால் பிரச்சனை வந்தால் நம்ம பேசிக்கலாம். இப்போ பொறுமையா இரு. சுரேஷும் அழகுமதியும் முதல்ல நம்ம வீட்டுக்கு வரட்டும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, ஏற்கனவே நானும் மலரும் சுரேஷை பார்த்து பேசிட்டு வந்துட்டோம். கொஞ்சம் பொறுமையா இரு. அழகுமதியை நீ தான் புரிஞ்சுக்கணும். நீயும் அழகுமதியும் சீக்கிரமாக நம்ம வீட்டுக்கு வரணும்னு ரேவதி வீட்டுக்கு போயிட்டு நானும் மலரும் சுரேஷ் கிட்ட பேசிட்டு வந்துட்டோம். கண்டிப்பாக சுரேஷ் அழகுமதியை கூப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வரதான் போகிறான்னு எனக்கு தெரியும். ஆனால் இப்போவே சுரேஷ் வீட்டுக்கு வரான்னு சொன்னால் என் அம்மா ரொம்ப கோவப்படுவாங்க. அதனால தான் இப்படியெல்லாம் பேசியிருக்கேன். சுரேஷ் வீட்டுக்கு வரணும். அழகுமதி சந்தோஷமாக மலர்கிட்ட பேசணும். மலரும் அழகுமதியை புரிஞ்சுக்கணும். எனக்கு அதுவே போதும் அப்படின்னு பாக்யராஜ் வந்து யோசிக்கிறாரு. வீட்டில் இருக்க ரேவதி யோசிக்கிறாங்க. மலரண்ணியும் பாக்யராஜனும் வந்து பேசிட்டு போனாங்க. ஆனால் தங்கராஜால தான் நிறைய பிரச்சனை வருதுன்னு எனக்கு தெரியுது. தங்கராஜ் கிட்ட எப்படி பேசி புரிய வைக்கிறது? ஏற்கனவே சொல்லிட்டேன், சுரேஷோட வாழ்க்கையில் நீங்கள் நல்லது செய்கிறேன்னு இப்படி பிரச்சனை செய்யாமல் இருங்கன்னு பேசி புரிய வச்சேன். ஆனால் மறுபடியும் தங்கராஜ் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாரு. அழகுமதி வேலைக்கு போகிறது தங்கராஜுக்கு பிடிக்கவே இல்லை. நான் இப்போ என்ன செய்யறதுன்னு ஒன்றுமே புரியலையேன்னு ரேவதி யோசிக்கிறாங்க. சுரேஷ் வீட்டுக்கு வந்த உடனே தங்கராஜ் கிட்ட பேசுகிறாரு. தங்கராஜ் மாமா, எனக்கு நிறைய வேலை இருக்குது, அதனால் இங்கே அழகுமதியோட காலேஜுக்கு போய் என்னால் பேச முடியல. அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் அழகுமதியால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நானும் அழகுமதி எங்கள் வீட்டுக்கு போகணும்னு யோசிக்கிறோம். அப்படி இருக்கும்போது இப்போ உங்கள் பேச்சை கேட்டு நான் அந்த சார்கிட்ட பேசிட்டு வந்தேன்னா அழகுமதி தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்வா. இதெல்லாம் எனக்கு தேவையா சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, சுரேஷு, வர வர அழகுமதி தான் என் பேச்சை கேட்கலன்னு நினச்சேன். ஆனால் நீயே என் பேச்சை கேட்காம இருக்கியே. உன்னுடைய வாழ்க்கைக்காக சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சா நீ என் பேச்சை கேட்காம இருந்தா எப்படி? நான் சொன்ன மாதிரி அந்த சார்கிட்ட பேசிட்டு வந்திருந்தேன்னா நாளையிலேருந்து அழகுமதி அங்கே வேலைக்கு போக முடியாது. நீ தான் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறியே. நீ அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ணலாம், ஆனால் அழகுமதி உன்னை புரிஞ்சுப்பாளா? உன் பேச்சை கேட்பாளா என்ன அப்படின்னு சொல்லும்போது, அழகுமதி என் பேச்சை கேட்கவே வேண்டாம், என்னை புரிஞ்சுக்கவே வேண்டாம். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அழகுமதியோட வேலையில் நான் பிரச்சனை செய்யணும்னு நினச்சா எனக்கு தான் பிரச்சனை வரும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க மாமா. அழகுமதி கிட்ட நீங்களே பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்த உடனே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ரூமுக்கு போகிறாரு. இதெல்லாம் கவனிக்கிறாங்க இங்கே வந்து ரேவதி. அங்கே வந்து ரேவதி சொல்கிறாங்க, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? சுரேஷ் கிட்ட என்ன பேசுனீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஏன் நானும் சுரேஷும் என்ன பேசுகிறோன்னு உனக்கு கண்டிப்பாக தெரியணுமான்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, சுரேஷ் என்னுடைய தம்பி. நீங்கள் சுரேஷுக்கு நல்லது செய்கிறீங்க அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இப்போ தான் புரியுது, நீங்கள் சுரேஷுக்கு உதவி செய்யலை. நீங்கள் தான் சுரேஷோட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை செய்கிறீங்க. ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன், நீங்கள் என்னை புரிஞ்சுக்க மாட்டிங்களா? நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க வேண்டியது தானே. ஏன் அழகுமதி வேலைக்கு போகக்கூடாதுன்னு மறுபடியும் சுரேஷ்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, என்ன பேசிகிட்டு இருக்க ரேவதி, நீ உன்னுடைய வேலையை கவனமாக பாரு. இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தானா நான் பொறுமையாகவே இருக்க மாட்டேன்னு சொல்லும்போது, போதுங்க, நீங்கள் செய்கிறதெல்லாம் சரியில்லைன்னு சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டீங்க. இந்த உண்மையெல்லாம் அழகுமதிக்கு தெரிஞ்சா அழகுமதி சும்மா இருக்க மாட்டா. அப்புறம் மறுபடியும் வீட்டில் பிரச்சனை வரும். இதெல்லாம் தேவையா? சுரேஷோட வாழ்க்கையில் பிரச்சனை செய்யாதீங்கன்னு சொன்னால் கேட்கவே மாட்டிங்களா? உங்களால் என் வாழ்க்கையில் தான் பிரச்சனை வருதுன்னு இந்த உண்மையை என் வீட்டில் யார்கிட்டையும் சொல்லாமல் நான் ரொம்ப பொறுமையாக அமைதியாக இருக்கேன். இதே மாதிரி நீங்கள் சுரேஷோட வாழ்க்கையில் பிரச்சனை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. அதனால் உங்கள் வேலையை கவனமாக பாருங்கள். அழகுமதியோட வேலையில் பிரச்சனை செய்யணும்னு நினச்சிங்கன்னா நானே பொறுமையாக இருக்க மாட்டேன். அழகுமதி உங்ககிட்ட கேள்வி கேட்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அப்புறம் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும். அதனால் யோசித்து உங்கள் வேலையை மட்டும் கவனமாக பாருங்கள். எதுக்கு நீங்கள் சுரேஷோட வாழ்க்கையில் பிரச்சனை செய்கிறீங்க? எதுக்கு அழகுமதி வேலைக்கு போகக்கூடாதுன்னு இப்படிலாம் செய்யணும்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் சரியில்லை. சுரேஷுக்கு என்ன செய்யணும்னு தெரியும். சுரேஷோட வாழ்க்கையை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. ஏற்கனவே சுரேஷை புரிஞ்சுக்காம அழகுமதியை கல்யாணம் பண்ணி வச்சிங்க. இப்போ அழகுமதி ஒரு பக்கம் கஷ்டப்படுறாங்க, சுரேஷ் என்ன செய்யணும்னு தெரியாமல் யோசிக்கிறான். என் தம்பி சுரேஷோட வாழ்க்கையை எப்படி பார்த்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும். நீங்கள் ரொம்ப அக்கறையாக சுரேஷுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி பிரச்சனை செய்யாமல் இருங்க, அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அங்கேருந்து கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த தங்கராஜ் ரொம்ப கோவமாக, ரேவதி வர வர ரொம்ப சத்தமாக பேசுகிறா, அது மட்டும் இல்லாமல் எதிர்த்து பேசுகிறா, இப்படி தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காளே, இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு யோசிக்கும்போது தங்கராஜோட அம்மா அங்கே வராங்க. தங்கராஜு, என்ன நடக்குது தங்கராஜு? என்ன ரேவதி எதிர்த்து பேச மாட்டா, இன்னைக்கு நான் இப்படிலாம் பேசிட்டு கிளம்புறா, நீயும் பார்த்துட்டு அமைதியாக இருக்க அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா செய்கிறது, சுரேஷுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன், அதெல்லாம் ரேவதிக்கு பிடிக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லும்போது, நீ எதுக்கு சுரேஷுக்கும் அழகுமதிக்கும் சப்போர்ட் பண்ணணும்? உனக்கு வேறு வேலை இல்லையா? அழகுமதி இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் உன்கிட்ட தான் வந்து கேள்வி கேட்பா. இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா,
சுரேஷ் எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ எதுக்காக சுரேஷ் மேல உள்ள அக்கறையில சப்போர்ட் பண்றேன்னு கேட்குறாங்க தங்கராஜோட அம்மா. உடனே தங்கராஜ் சொல்றாரு, ரேவதி இவ்வளோ பேசுனதுக்கு அப்புறமாவும் நான் ரொம்ப பொறுமையா அமைதியா இருக்கேன்னா அதுக்கு காரணமே சுரேஷ்காக மட்டும்தான். சுரேஷ் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல. சுரேஷ் மட்டும் என் வேலையில் எனக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா நான் நினச்ச மாதிரி என் வேலையை செய்யவே முடியாது. சுரேஷ் எனக்கு எப்பயுமே துணையாக இருக்கிறதுனால தான் சுரேஷோட வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படி சுரேஷ் என்ன பெருசாக உனக்கு உதவி செஞ்சிட்டான்? சுரேஷுக்கு நீ தான் கல்யாணம் பண்ணி வச்ச. சுரேஷோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னு இப்போ வரைக்கும் சுரேஷ் வீட்டில் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறது நீ தானே அப்படின்னு சொல்கிறாங்க தங்கராஜோட அம்மா. அது மட்டும் இல்லைம்மா, சுரேஷ்க்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவேன். சுரேஷ் என்னுடைய வேலையில் எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறதால தான் நான் நல்லா சம்பாதிக்கிறேன், நான் நல்லா வசதியாக இருக்கேன், குடும்பத்தை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன். ஆனால் சுரேஷ்க்கு இந்த உண்மையெல்லாம் தெரியாது. சுரேஷ் எனக்கு செய்கிற உதவியை என்னால் மறக்கவும் முடியாது. அதனால தான் இங்கே அழகுமதிக்கு சரியான பதில் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அழகுமதியும் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறா, சுரேஷும் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறா. இப்போ புதுசாக ரேவதி வேற அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு இப்படி தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லும்போது, எனக்கு ஒன்றுமே புரியல தங்கராஜ். நீ சப்போர்ட் பண்ணுறதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் எதுக்கு அழகுமதியும் சுரேஷும் இந்த வீட்டில் இருக்கணும்? பேசாமல் அவங்க அவங்க வீட்டுக்கே போகட்டுமேன்னு சொல்லும்போது, சரிம்மா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான். சுரேஷையும் அழகுமதியவும் நான் ராகவன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன், போதுமா? நீங்கள் கவலைப்படாமல் இருங்க, இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன். இனி சுரேஷ்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. நானே காலேஜுக்கு போகிறேன், அந்த சார்கிட்ட பேசுகிறேன். நாளையிலேருந்து அழகுமதி வேலைக்கு போகவே கூடாது அப்படின்னு தங்கராஜ் அழகுமதி மேலே ரொம்பவே கோபமாக இருக்காரு. அழகுமதி ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு கிளம்பி வராங்க. அழகுமதி வந்த உடனே ரேவதி சொல்கிறாங்க, என்ன அழகுமதி ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை, நான் எப்பயுமே காலேஜில் என்னுடைய வேலையை ரொம்ப பொறுப்பாக அக்கறையாக பார்க்குறேன்னு அவங்க எனக்கு இன்னும் இந்த வேலையை நிரந்தரமாக நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, காலேஜில் இந்த வேலை எனக்கு நிரந்தரமாக கிடச்சிருச்சுன்னா அப்புறம் நான் கண்டிப்பாக எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுவேன், உதவி செய்வேன். காலேஜில் இருக்க வேலையை நான் வீட்டில் செய்கிறதெல்லாம் ராஜலக்ஷ்மி அத்தைக்கும் ராகவன் மாமாவுக்கும் கொஞ்சம் கூட பிடிக்காது. அதனால என்கிட்ட எப்போ பார்த்தாலும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது பிரச்சனை செய்வாங்க. அப்படி என் வேலையை சரியாக செஞ்சதால தான் இன்றைக்கி எனக்கு காலேஜில் நல்ல பேர் கிடச்சிருக்கு. என்னை எல்லார் முன்னாடியும் பாராட்டி பேசினாங்க, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அழகுமதி வீட்டுக்கு வந்த உடனே பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ரேவதி சந்தோஷப்படுறாங்க. அப்படியா அழகுமதி, இப்போவே உங்களுக்கு ஸ்வீட்டெல்லாம் செய்கிறேன், உங்களுக்காக ஸ்வீட்டெல்லாம் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லும்போது, அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அழகுமதி, உங்களை எல்லாரும் பாராட்டியிருக்காங்க, காலேஜில் உங்களுக்கு நல்ல பேர் கிடச்சிருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உங்களுக்காக கண்டிப்பாக நான் ஸ்வீட்டெல்லாம் செய்ய போகிறேன் அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் இங்கே தங்கராஜ் கேட்குறாரு. அப்போ அழகுமதிக்கு நல்ல பேர் கிடச்சிருக்கு. அழகுமதி அவங்க வேலையை ரொம்ப பொறுப்பாக அக்கறையாக செய்கிறதுனால காலேஜில் மட்டும் நல்ல பேர் கிடச்சா போதும்னு வேலையை பொறுப்பாக பார்க்குறாங்க. ஆனால் வீட்டில் இருக்க ஏதாவது வேலையை செய்ய சொன்னால் அந்த வேலையை செய்ய முடியாதுன்னு எதிர்த்து பேசுவாங்க அழகுமதி. இனி சுரேஷ்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. அழகுமதி இப்போவே இவ்வளோ சந்தோஷமாக இருக்கா, அப்புறம் அழகுமதிக்கு பெரிய வேலைலாம் கிடச்சா அழகுமதி என்றைக்குமே நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்களே, ஏதாவது செய்யணும். இப்போவே நானே காலேஜுக்கு போகிறேன், அந்த சார்கிட்ட பேசுகிறேன். இனி அழகுமதி உங்கள் காலேஜுக்கு வரமாட்டாங்கன்னு பேசி புரிய வைக்கிறேன். அதுக்கப்புறம் அழகுமதி காலேஜுக்கு போக போகிறதும் இல்லை, அவங்க நினச்ச மாதிரியே வேலையை செய்ய போகிறதும் இல்லை. இனி நான் தான் சுரேஷுக்காக இப்படிலாம் இந்த வேலையை செஞ்சாகணும், வேறு வழியே இல்லை அப்படின்னு தங்கராஜ் யோசிக்கிறாரு. வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ரேவதி ஸ்வீட்டெல்லாம் கொடுக்குறாங்க. தங்கராஜும் தங்கராஜோட அம்மாவும் ரேவதி மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு வர வர ரேவதி வேற இவ்வளோ கோபமாக பேசுகிறா, நம்மளை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாலே, இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு ரேவதி கொண்டு வந்த ஸ்வீட்டை எடுக்காமல் எனக்கு இந்த ஸ்வீட்டெல்லாம் வேண்டான்னு சொல்கிறாங்க தங்கராஜோட அம்மா. பரவாயில்ல அத்தை, நீங்கள் ஸ்வீட் சாப்பிடாமல் இருந்தால் உங்களுக்கு நல்லது தான், ஆனால் உங்களுக்காக இந்த ஸ்வீட்டெல்லாம் செய்யலை. அழகுமதிக்கு நல்ல பேர் கிடச்சிருக்கு, காலேஜில் எல்லாரும் அழகுமதியை பாராட்டி பேசுகிறாங்க, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் ஸ்வீட் எடுத்துக்கலாமேன்னு சொல்லும்போது, ஏன், அதான் எங்கள் அம்மா ஸ்வீட் எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டல்ல, அழகுமதி வேலைக்கு போகிறது எனக்கு பிடிக்கல, நீ அழகுமதிக்கு ஸ்வீட்டெல்லாம் வேறு செஞ்சு கொடுக்குறியா, இதெல்லாம் உனக்கு தேவையா? நம்ம பசங்களை சரியாக பார்த்துக்க மாட்டேங்கிற, வீட்டில் இருக்க வேலையை பொறுப்பாக செய்ய மாட்டேன், ஆனால் அழகுமதிக்காகவும் மலருக்காகவும் இப்படி தேவையில்லாத வேலையை செய்கிறல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க, மலரணி உண்மையாகவே எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அழகுமதி என்ன செஞ்சாலும் சரியாக தான் இருக்கும்னு எனக்கு தெரியும், அதனால தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் தேவையில்லாத வேலையை செய்கிறீங்க, உங்களுக்கு எப்படி என்னால் சப்போர்ட் பண்ண முடியும்? முதல்ல நீங்கள் என் பேச்சை கேளுங்க, அப்போ தான் நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். இத்தனை நாள் உங்கள் பேச்சை கேட்டுட்டு இருந்தேன்ல, நான் தானே கஷ்டப்பட்டேன், இனி நீங்கள் என் பேச்சை கேளுங்க.
இந்த ஸ்வீட் வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரேவதி அங்கேருந்து கிளம்புறாங்க. பார்த்தீங்களாம்மா, அழகுமதி நம்ம வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே ரேவதி இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டா. இன்னும் அழகுமதி இங்கே இருந்தா அவ்வளவுதான், ரேவதி என்னை கண்டுக்கவும் மாட்டா, எனக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையை தரவும் மாட்டா அப்படின்னு சொல்லும்போது, அதே தான் தங்கராஜ் நானும் சொல்கிறேன். முதல்ல அழகுமதி இங்கே ராஜலட்சுமி வீட்டுக்கு கிளம்பட்டும், அதுக்கப்புறம் ரேவதி கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு ரேவதி மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க தங்கராஜோட அம்மா. அடுத்த நாள் தங்கராஜ் சுரேஷ் கிட்ட சொல்லாமல் இங்கே அழகுமதியோட காலேஜுக்கு கிளம்பி வராரு. அங்கே வந்தது மட்டும் இல்லாமல் அழகுமதியை பற்றி பேசணும்னு சொல்கிறாரு. உடனே அந்த சார் சொல்கிறாங்க, அழகுமதி அவங்க வேலையை ரொம்ப பொறுப்பாக அக்கறையாக செய்வாங்க. நீங்கள் அவங்க வீட்டிலேருந்து தான் வரீங்களான்னு கேட்கும்போது, ஆமாம், நான் அழகுமதியோட சொந்தக்காரங்க தான் அப்படின்னு பேசும்போது, அழகுமதியால் நிறைய பிரச்சனை வருது. காலேஜில் இருக்க வேலையை பொறுப்பாக தான் செய்கிறாங்க. ஆனால் காலேஜுக்கு வரதுனால வீட்டில் இருக்கிற யார் பேச்சும் கேட்குறதே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அழகுமதியோட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வருது. சுரேஷை பற்றி உங்களுக்கு தெரியும், பொறுப்பான வேலையில் இருக்கார். ஆனால் சுரேஷ் வந்து பேசணும்னு தான் நினச்சேன். ஆனால் சுரேஷ்க்கு நிறைய வேலை இருக்கிறதுனால சுரேஷால் வர முடியல. அதான் நானே பேசிட்டு போகலாமேன்னு வந்தேன். நாளையிலேருந்து அழகுமதி வேலைக்கு வர வேண்டான்னு நீங்கள் தான் அழகுமதி கிட்ட பேசி புரிய வைக்கணும். அழகுமதி காலேஜில் இருக்க வேலையை பொறுப்பாக செய்கிறதுனால அவங்கள நீங்கள் பாராட்டி பேசுகிறீங்க. ஆனால் அழகுமதியால் எங்கள் எல்லாருக்குமே பிரச்சனை வருது. அழகுமதி பொறுப்பாக அவங்க வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தரையும் பார்த்துக்கிட்டாலே போதும்னு நாங்கள் நினைக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் தான் எங்களுக்காக பேசணும்னு சொல்லும்போது, உடனே அந்த சார் சொல்கிறாரு, அழகுமதி நல்லா படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு நிறைய திறமை இருக்குது. அழகுமதி தன்னுடைய வேலையை ரொம்ப பொறுப்பாக அக்கறையாக செய்கிறாங்க. அப்புறம் நான் எந்த காரணம் சொல்லி இங்கே அழகுமதி வேலைக்கு வர வேண்டான்னு பேச முடியும்? அழகுமதி என்கிட்ட எதுக்காக இப்படி சொல்கிறீங்க, எந்த காரணத்துக்காக நான் இங்கே வேலைக்கு வர வேண்டான்னு சொல்கிறீங்கன்னு கேள்வி கேட்டால் நான் என்ன பதில் சொல்ல முடியும்? இதனால் எனக்கு தான் பிரச்சனை வரும். சரி, நான் யோசித்து அழகுமதி கிட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சார், நீங்கள் கண்டிப்பாக அழகுமதி கிட்ட எங்களுக்காக பேசணும். நான் சொன்ன மாதிரியே பேசணும். இல்லைனா சுரேஷை பற்றி உங்களுக்கு தெரியும், பொறுப்பான வேலையில் இருக்கிறதுனால அழகுமதிக்காக அப்புறம் சுரேஷ் வந்து பேசுவான்னு சொல்லும்போது, சரி சார், எனக்கு புரியுது, அழகுமதி கிட்ட நான் பேசுகிறேன் போதுமா அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நாளையிலேருந்து அழகுமதி இனி இங்கே வேலைக்கு வரப்போகிறதில்ல அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமாக தங்கராஜ் அங்கேருந்து கிளம்பி வராரு. வீட்டுக்கு வந்த தங்கராஜ் ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. சுரேஷால் இந்த வேலையை செய்ய முடியல, ஆனால் நான் தான் அழகுமதிக்காக பேசிட்டு வந்திருக்கேன். இனி சுரேஷோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க போகுது. கண்டிப்பாக ரேவதி கிட்ட இன்னைக்கு நானே ஸ்வீட்டெல்லாம் செய்ய சொல்ல போகிறேன். ஏன்னா நான் நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடந்துடுச்சே அப்படின்னு சந்தோஷமாக இருக்காரு தங்கராஜ். அங்கே அந்த சார் அழகுமதியை கூப்பிட்டு பேசுகிறாரு. தங்கராஜ் வந்திருந்தாரு. அவருக்கு நீங்கள் வேலைக்கு வர்றது கொஞ்சம் கூட பிடிக்கல. ஆனாலும் நீங்கள் உங்கள் திறமையால் முன்னேறணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் வேலையை பொறுப்பாக பார்த்துக்கிறீங்க. அதனால் நீங்கள் எப்பயுமே இங்கே காலேஜுக்கு வேலைக்கு வரலாம். உங்கள் வேலை எனக்கு நம்பிக்கை இருக்குது அழகுமதி. நீங்கள் உங்கள் குடும்பத்தையும் நல்லபடியாக பார்த்துப்பீங்க, இந்த வேலையும் சரியாக செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் இனி அழகுமதி காலேஜுக்கு வேலைக்கு வரமாட்டாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் தான் பேசணும்னு தங்கராஜ் இப்படிலாம் வந்து பேசிட்டு போயிருக்காரு. நீங்களே உங்கள் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் பேசி புரிய வைங்க. அப்போ தான் சந்தோஷமாக நீங்கள் தினமும் காலேஜில் வந்து உங்களுடைய வேலையை பொறுப்பாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, ரொம்ப நன்றி சார், நீங்கள் எனக்காக சப்போர்ட் பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லாமல் என்னை புரிஞ்சுக்கிட்டு நான் இந்த வேலையை செய்யணும்னு நினைக்கிறீங்க. தங்கராஜ் பேச்சை கேட்டு இந்த வேலைக்கு அழகுமதி நீங்கள் வர வேண்டான்னு சொல்லியிருந்தா நான் ரொம்ப மனசு வேதனையோடு இருந்திருப்பேன். ஆனால் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அதுவே போதும் சார். எனக்கு கிடைச்ச வேலையை ரொம்ப நேர்மையாக உண்மையாக செய்வேன் அப்படின்னு அந்த சார்கிட்ட பேசிட்டு அழகுமதி அங்கேருந்து கிளம்பி வராங்க. தங்கராஜுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, எதுக்கு சார்கிட்ட வந்து பேசணும்? நான் அமைதியாக பொறுப்பாக என் வேலையை தானே பார்த்துட்ருக்கேன். தங்கராஜ் எதுக்காக இப்படிலாம் வந்து பேசிட்டு போகணும்னு ஒன்றுமே புரியலையேன்னு அழகுமதி யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல், ஆனால் சுரேஷ் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாரா, இல்லை சுரேஷ்காக தான் தங்கராஜ் இப்படிலாம் வந்து பேசியிருப்பாரா, இது எல்லாமே சுரேஷ் தங்கராஜோட வேலை தானா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அழகுமதி. ஆனால் தங்கராஜ் மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க அழகுமதி. வீட்டுக்கு வந்த உடனே தங்கராஜ் கிட்ட கண்டிப்பாக பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அழகுமதி. அழகுமதியும் சுரேஷும் வீட்டுக்கு கிளம்பி வராங்க. அழகுமதி வந்த உடனே சுரேஷ் கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் தான் தங்கராஜ் மாமா கிட்ட பேசி நான் இனி வேலைக்கு போகவே கூடாதுன்னு அந்த சார்கிட்ட பேச சொன்னீங்களா சுரேஷ் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அழகுமதி, எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் எதுக்காக இப்படிலாம் செய்யணும்? நம்ம 2 பேரும் நம்ம வீட்டுக்கு போகணுன்னு தான் நான் யோசிக்கிறேன். மறுபடியும் தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்யாத. அது மட்டும் இல்லாமல் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு சுரேஷ். அப்போ இது எல்லாமே தங்கராஜோட வேலை தானா அப்படின்னு சொல்லும்போது சுரேஷ் அமைதியாக இருக்காரு. அப்புறம் சுரேஷ் மெதுவாக சொல்கிறாரு, ஏற்கனவே தங்கராஜ் மாமா நீ வேலைக்கு போகிறதால தான் என் பேச்சை கேட்கவே மாட்டிக்கிறேன்னு என்கிட்ட பேசினாரு. காலேஜுக்கு போகணும், அந்த சார்கிட்ட நீ தான் பேசணும்னு என்கிட்ட சொன்னார். ஆனால்
ஆனால் நான் தான் தங்கராஜ் மாமா பேச்சை கேட்கவே இல்லை. உனக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசினேன். நீ என்ன உண்மை என்னன்னு தெரியாமல் என்கிட்ட வந்து கேள்வி கேட்குற அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இந்த பிரச்சனைக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படி தானே? அப்போ தங்கராஜ்கிட்டயே நான் பேசிக்கிறேன் அப்படின்னு அழகுமதி அங்கே தங்கராஜ் கிட்ட வந்து பேசுகிறாங்க. தங்கராஜ் அண்ணன், நீங்கள் என் காலேஜுக்கு வந்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ரேவதி, தங்கராஜோட அம்மா, சுரேஷ் எல்லாரும் வந்து அங்கே கவனிக்கிறாங்க. உடனே தங்கராஜ் அழகுமதி கிட்ட சொல்கிறாரு, ஆமாம் அழகுமதி, நான் தான் உங்கள் காலேஜுக்கு வந்தேன். அந்த சார்கிட்ட பேசினேன். என்ன, நாளையிலேருந்து நீ காலேஜுக்கு வேலைக்கு வர வேண்டான்னு சொல்லிட்டாங்களா? அதான் என்கிட்ட வந்து பேசுறியான்னு சொல்லும்போது, இல்லையே, அப்படிலாம் அந்த சார் சொல்லலையே. நீங்கள் பொறுப்பாக ரொம்ப நேர்மையாக உங்கள் வேலையை செய்கிறீங்க. ரொம்ப கவனமாக அக்கறையாக உங்கள் வேலையை பார்த்துக்கிறீங்க. அதனால் எப்பயுமே இந்த காலேஜில் நீங்கள் வந்து வேலை செய்யலாம். தங்கராஜ் தான் தேவையில்லாமல் பேசினாரு. தங்கராஜ் பேச்சை நான் எதுக்காக கேட்கணும்? நீங்கள் பொறுப்பாக வேலை பார்க்கும்போது தங்கராஜ் பேச்சை கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் நல்லபடியாக பார்த்துப்பீங்க, உங்கள் வேலையவும் பொறுப்பாக பார்த்துப்பீங்கன்னு எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குன்னு என்னை பாராட்டி பேசினாரு. நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கவே இல்லை. ஆனால் நீங்கள் இப்படி செய்வீங்கன்னு நான் யோசிக்கவும் இல்லை. உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? நீங்கள் வந்து பேசுனீங்கன்னா அப்படியே அவங்க உங்கள் பேச்சை கேட்பாங்களா? நான் அந்த காலேஜில் இத்தனை வருஷமாக வேலை பார்க்குறேன். என் மேலே அவங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. நான் வீட்டில் இருந்தாலும் காலேஜில் இருக்க வேலையை சரியாக செய்வேன். என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்கள் எதுக்கு நான் வேலைக்கு போகக்கூடாதுன்னு இப்படியெல்லாம் பேசி பிரச்சனை செய்கிறீங்க? உங்களுக்கு இதெல்லாம் தேவையா? நீங்கள் என் வாழ்க்கையில் பிரச்சனை செஞ்சது போதாதுன்னு இப்போ நான் வேலைக்கு போக வேண்டான்னு சொன்னேன். உங்கள் பேச்சை எதுக்கு நான் கேட்கணும்? அது மட்டும் இல்லாமல் இங்கே ராஜலக்ஷ்மி அத்தை வீட்டில் நான் வேலைக்கு போகும்போது யாருமே என்கிட்ட கேள்வி கேட்கல. சுரேஷ் எனக்கு இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறாரு. அப்புறம் நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்கிறீங்க? உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அங்கே வந்த ரேவதி, அழகுமதி, நீ கொஞ்சம் பொறுமையாரு. அதான் மறுபடியும் நீ வேலைக்கு வரலான்னு அந்த சார் சொல்லிட்டார்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா உன்னுடைய திறமையை புரிஞ்சுக்கிட்டு தான் நீ கண்டிப்பாக வேலைக்கு வரணும்னு அந்த சார் சொல்லியிருக்காரு. ஆனால் உன்னை புரிஞ்சுக்காம இங்கே தங்கராஜ் இப்படிலாம் பேசியிருக்காரு. தங்கராஜ் கிட்ட நான் பேசிக்கிறேன் அழகுமதி. நீ சந்தோஷமாக எப்பயுமே உன்னுடைய வேலைக்கு போகலாம். எப்பயுமே சுரேஷ் உனக்கு சப்போர்ட் பண்ணுவான். சரியா அழகுமதி அப்படின்னு பேசி புரிய வைக்கிறாங்க ரேவதி. சரி, நான் பேசாமல் அழகுமதியை கூப்பிட்டு நம்ம வீட்டுக்கே கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாரு சுரேஷ். ஆமாம் சுரேஷ், அதுதான் நல்லது. நீ இங்கே இருந்தனா இனி தங்கராஜால் நிறைய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லும்போது அழகுமதி ரொம்ப கோபமாக பேசிட்டு சுரேஷும் அழகுமதியும் ராஜலக்ஷ்மி வீட்டுக்கு கிளம்பி வராங்க. ரேவதி சொல்கிறாங்க, என்ன தங்கராஜ், அதான் அழகுமதி பேசுகிறத கேட்டுட்டு இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தீங்க, என்ன யோசிக்கிறீங்க? நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கவே இல்லைன்னு யோசிக்கிறீங்களா? நீங்கள் பேசுனா அழகுமதி இனி வேலைக்கு வர வேண்டான்னு அந்த சார் சொல்லுவாருன்னு நினச்சிங்களா? பார்த்தீங்களா, அழகுமதி தன்னுடைய திறமையால் முன்னேறுறாங்க. அழகுமதியை புரிஞ்சுக்கிட்டு இனி கண்டிப்பாக அழகுமதி வேலைக்கு வரணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அழகுமதிக்கு மறுபடியும் நல்ல பேர் கிடச்சிருக்கு. ஆனால் நீங்கள் செஞ்ச வேலையால் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? இப்படி செய்ய அசிங்கமா இல்லை? எவ்வளோதான் பேசுறது, எவ்வளோதான் புரிய வைக்கிறது? அழகுமதி இனி வேலைக்கு போகக்கூடாதுன்னு நீங்கள் எதுக்காக பேசணும்? நீங்கள் எதுக்காக சொல்லணும்? இதுக்கு மேலே ஏதாவது பேசுனீங்க நான் பொறுமையாக இருக்க மாட்டேன் தங்கராஜ். நானும் இத்தனை நாள் பொறுமையாக இருந்தேன். அழகுமதிக்கு நீங்கள் ரொம்ப பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறீங்க. அழகுமதி எங்கள் வீட்டு மருமக. அழகுமதியை எப்படி பார்த்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும். அழகுமதி வேலையில் ஏதாவது பிரச்சனை செஞ்சீங்க நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். இதுக்கு மேலே உங்ககிட்ட பேச எனக்கு பிடிக்கவே இல்லை. நானும் அழகுமதி மாதிரி வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் நீங்கள் எல்லாரும் ஏன் பேச்சை கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். அழகுமதி வேலைக்கு போனால் வீட்டில் இருக்க யார் பேச்சும் கேட்க மாட்டான்னு சொல்கிறீங்கல்ல. ஆனால் அழகுமதி பொறுப்பான மருமகளாக சுரேஷை நல்லபடியாக பார்த்துக்கணுன்னா சுரேஷோட வாழ்க்கையை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. அழகுமதியும் சுரேஷும் சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை பார்த்துப்பாங்க. ஆனால் இனி உங்கள் பேச்சை நான் கேட்க போகிறதே இல்லை தங்கராஜ். என் பேச்சை கேட்காம அழகுமதி வேலைக்கு வரக்கூடாதுன்னு காலேஜில் பேசிட்டு வந்தீங்கல்ல, இப்போ நான் சொல்கிறேன், இப்படிலாம் தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சிங்கன்னா நானும் வேலைக்கு போவேன். வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செய்ய மாட்டேன். அப்புறம் தங்கராஜ், இங்கே உங்கள் அம்மா தான் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, என்னது, என் அம்மா உனக்காக சமைச்சு கொடுக்கணுமா? வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்த்துக்கணுமா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், தேவையில்லாமல் என்கிட்ட பேசி பிரச்சனை செஞ்சிங்கன்னா நானும் போலீஸ்கிட்ட உதவி கேட்பேன். அப்புறம் உங்கள் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. இத்தனை நாள் பொறுமையாக இருந்தேன், பேசி புரிய வைக்கலான்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் யார் பேச்சும் கேட்க மாட்டீங்க. நீங்கள் நினைக்கிறதெல்லாம் அப்படியே நடக்கணும்னு யோசிக்கிறீங்கல்ல, இனி அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அழகுமதிக்கு பிரச்சனை செய்யணும்னு நினச்சது மட்டும் இல்லாமல் அழகுமதி வேலைக்கு போகக்கூடாதுன்னு வேற யோசிக்கிறீங்க. இப்படி தேவையில்லாத வேலையை செய்கிறீங்க. இதெல்லாம் சரியில்லைன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சீக்கிரமாக நானும் வேலைக்கு போக தான் போகிறேன். அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு பார்க்குறேன் தங்கராஜ் அப்படின்னு ரேவதி ரொம்ப கோபமாக பேசிட்டு போகும்போது, என்ன ரேவதி இப்படிலாம் பேசுகிறா?
போலீஸ்கிட்ட உதவி கேட்பேன்னு சொல்றா. நானும் அழகுமதி மாதிரியே வேலைக்கு போறேன்னு சொல்றா. என்ன வர வர ரேவதி ரொம்ப எதிர்த்து பேசுறா. நம்ம பேச்ச கேட்கவே மாட்டிக்கிறா. அழகுமதிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாளே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிற தங்கராஜ், ரேவதி என்னை எதிர்த்து பேசுறதுக்கு காரணமே அழகுமதி தான். அழகுமதி மறுபடியும் சந்தோஷமா வேலைக்கு போக போறேன்னு சொல்றா. சுரேஷ் என் பேச்சை கேட்காம அழகுமதிக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்றான்னு பார்த்தா இப்ப ரேவதி வேற அழகுமதிக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கா. இதெல்லாம் சரியில்லையே அப்படின்னு ரேவதி மேல ரொம்பவே கோவமா இருக்காரு தங்கராஜ்.